உனக்கு கொஞ்சம் கூட போட்டுக்க தெரியாதா? தெரியாது மாமா, இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் போட்டதே இல்ல. ஐயோ, மேக்கப் போட தெரிஞ்ச ஆள் வேற யாருமே இல்லையே, இப்ப என்ன பண்றது? நீங்களே மேக்கப் போட்டு விடுங்க. அது கூடவா பண்ண மாட்டீங்க? அதுக்காக தானே 10,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்களை அனுப்பி விட்டுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாமளே போட்டு விட்டுடலாமா? வேற வழி இல்ல. வானதி. என்ன மாமா? நானே போட்டு விடுறேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்களா? நீங்க எப்படி மாமா மேக்கப் போட்டு விடுவீங்க? அதெல்லாம் போடுவோம் வானதி. எப்போ கத்துக்கிட்டீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது ஆட் ஷூட்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்பவே போட கத்துக்கிட்டேன். கரெக்டா போடுவீங்களா? கரெக்டா போடுவேன். கண்ண மூடு. ஏன் மூடுன்னு சொல்றேன்ல. என்ன மாமா இது? வாட்டர் ஸ்ப்ரே தான், ஒண்ணு இல்ல. கண்ண மூடு. என்ன மாமா அது? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏன் மாமா அதட்டுறீங்க? ஐயோ, அதட்ட கூடாதோ. ஒண்ணு இல்ல வானதி, டைம் ஆயிடுச்சுல. கொஞ்சம் மேக்கப் போடுற வரைக்கும் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? கண்ணாடியை பாரு. ஓகேவா? நல்லா இருக்கு. சரி, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறியா இல்ல பண்ணி விடணுமா? தலை தானே, நான் வாரிக்கிறேன். சரி, ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நான் கொடுத்த புடவை கட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறியா? டைம் ஆயிடுச்சு. சரி மாமா. ஏய், அவனை அடிக்க சொன்னா நீங்க அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. சரியான சோதா பசங்களா இருக்கீங்களேடா. நான் அவனோட டீம் ஆளோட கையை உடைச்சது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் அப்படி வெறி பிடிச்ச மாதிரி விளையாடுறான். எங்களால் அவனை சமாளிக்க முடியல. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சதும் வேணும்னே பிரச்சனை பண்ணி அந்த கரிகால டீம் கூட சண்டை போடுங்க. பிரச்சனையை பெருசாக்கி கூட்டத்தை சேருங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா நான் ஏன் ஆளுகளை எல்லாம் அனுப்பி அந்த கரிகாலனை குத்தி போட சொல்லிடுறேன். சார், நாங்கள் ஏதோ விளையாடி ஜெயிச்சா காசு கிடைக்குமேன்னு தான் வந்தோம். நீங்கள் என்னடானா எங்களை கொலைகேஸில் மாட்டி விட்டுறீங்க போல இருக்க. ஏய், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் தம்பி சாவுக்கு காரணமானவனை நான் சும்மா விட போறதில்லை. இது மாதிரி சான்ஸ் எல்லாம் இன்னொரு வாட்டி கிடைக்காது. அதனால நான் சொன்ன மாதிரி பிரச்சனையை மட்டும் பெருசாக்கி விட்டுருங்க. அது போதும், மற்றதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லை சார். டேய், இந்த பாரு, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நிறைய பணம் தரேன். சரிங்க சார், நாங்கள் பண்றோம். வாங்கடா. டேய், இது நல்லா இருக்குடா. அடுத்து சிஸ்டர், எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரீங்களா? ஓகே சார். ரூம் எங்கன்னு? அங்க ஒரு ட்ரையல் ரூம் இருக்கு. அங்க போய் ரெடி ஆயிரீங்களா? ஓகே சார், ரெடி ஆயிட்டு போங்க. ஓகே. யார் இவரு? வானதி, அவர் ரெடி ஆயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரி, அவர் வர வரைக்கும் உன்னை வச்சு பேலன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடுறேன். சரியா? தம்பி சார், மேடம்க்கு ஜூஸ் கொண்டு வாயா. சரிங்க சார்.
டேய் கதர், இப்போ இப்படி எடுத்துட்டோம், அடுத்து வேற மாதிரி எடுக்கலாமா? ஓகேடா. கொஞ்சம் பெரிய போட்டோக்கு அது கரெக்டா இருக்கும். சரி சரி. ஜூஸ் அப்புறம் எடுத்துங்க மேடம். இது எப்படி இருக்குப்பா? இது நல்லா இருக்கு. எனக்கு வேண்டாம். இது என்னாச்சு இவளுக்கு? டேய் ஆ? அவங்களுக்கு என்னடாச்சு? தெரியலடா. சரி, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். புடி. போ. டேய் அருள், என்னடா பிரச்சனை? அவ வேற ஒருத்தரோட சேர்ந்து நடிக்க மாட்டேங்கிறாடா. வாவ், வாட் அ கேர்ள். சூப்பர்ரா. டேய் நீ வேற ஏன்டா? நானே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். டேய் நீ ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் கூட மட்டும்தான் சேர்ந்து நிக்கணும்னு நினைப்பா. இன்னொருத்தன் கூட எப்படிடா நிப்பா? டேய் இப்ப ஷூட் நடக்கணும்ல, என்ன பண்ண சொல்ற? அதுக்கு என்னடா, நீயும் ஸ்மார்ட்டா தான் இருக்க. பேசாம நீயே உன் ஒய்ஃப் கூட நடிச்சுறேன். நான் வேணா எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சும்மாறா, நான் நடிச்சா இப்ப யார் ஷூட் பண்றது? அதான் நான் இருக்கேன்ல. காலேஜ் படிக்கும்போது ஆட் ஷூட்டுக்கு போவே இல்ல, அப்ப ஆள் இல்லைன்னா என்ன தானே கூட்டிட்டு போவ? அதே மாதிரி இப்பவும் நீ சொல்ல சொல்ல அதான் அங்க கேமராமேன் இருக்காப்ல இல்ல, அவர் பண்ண போறாரு, நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ போய் சிஸ்டர்கிட்ட பேசி அவங்கள கூட்டிட்டு வா. நான் வந்தவனை எப்படியாவது பேசி அனுப்பிச்சு விட்டுறேன். என்ன, நீ எதையும் யோசிக்காத, நீ போயிட்டு வா. போடா, போய் கூட்டிட்டு வா. சரிடா.